அவன் போய் ஒரு படிக்காத பிள்ளைய ஒரு வசதி இல்லாத பிள்ளை ஒரு குடிசையில் பிள்ளை தான் விடுவானா? ஒரே சமூகம் வந்து விட மாட்டோம். ஒரே சமூகத்தை விட மாட்டேன்றவன் மாற்று சமூகத்தை எப்படி விடுவான்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அங்கே யாருமே எல்லாமே மனுஷன் தான், மனித ரீதியாக ஒன்று தான். ஆனால் பிரிவினைன்னு ஒன்று வச்சிருக்கோம்ல, எதுக்கு வச்சிருக்கோம்? வாழ்வியல் முறை. நிறைய பேர் இந்த ஊரில் சென்னையில் வந்து புதுசப்ப என்னையே ஒருத்தர் கேட்டார், நீ தேவர்னா பெரிய இதுவா அவனு கேட்ட பையன் இன்னைக்கு வந்து அண்ணா என்னை ஐயா முத்திரவழி தேவர் குருபூஜை போய் கூட்டு போங்கன்னு சொல்கிறாப்புல. நம்ம என்ன வச்சிருக்கோம்? அன்பை தான் வச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம் உண்மையை. நம்ம வந்து பிறந்துட்டோம், நம்ம இந்த சமூகத்தில் பிறங்க வேண்டிட்டு வரோம் கிடையாது, பிறந்துட்டோம், அதை வந்து நம்ம நோக்கி பயணிக்கிறோம், அவ்வளோதான். நீ மேலே நான் கீழே உடன்பாடு நம்மளுக்கு கிடையாது. சுமூகமாக வாழணும், கல்வியிலேயே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கணும், வன்முறை தூண்டக்கூடாது. அவனுடைய எண்ணங்கள் அப்படி தான். மற்றவனை காப்பாற்றினா போய் நிற்பான் முன்னால், அது என்ன சாயுதுன்னு பார்க்க மாட்டோம். எங்களை பழகிட்டா முதல்ல எங்களுக்கு தான் நடந்தால் தான் அவனை தொட விடுவோம். அது எந்த சமூகமானு சரி, அந்த நட்பு ரீதியாக அப்படி பழகக்கூடிய ஆள் நாங்கள். எங்ககிட்ட வந்து நீங்கள் அதுக்காக ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையுமே தவறாக சொல்கிறது, நீங்கள்லாம் பெரிய ஆண்ட பரம்பரை பெரிய இதுவா அதுவா மிளகா பொடி தூக்கி அந்த பாருங்க, அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே அரசியல் தான் சார், ஓட்டு அரசியல் தான். சிம்பிளாக சொல்லணும், ஓட்டு அரசியல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவின் சுர்ஜித் விவாதத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் ஒரு சிலர் பேசும்போது தேவர் அப்படிங்கிற பெயரே வந்து முக்குலத்தோருக்கானது கிடையாது, ஒரு பொதுவான ஒரு பெயர் தான் தேவர் அப்படிங்கிறது, எல்லா சமுதாயமே தேவர் அப்படிங்கிற பட்டத்தை போட்டுக்கொள்ளலாம், அரசர்களுக்கு கடவுள்களுக்கு உரித்ததான் இந்த தேவர் அப்படிங்கிற ஒரு விஷயமே. ஆனால் வந்து இந்த முக்குலத்தோர் மட்டும் இதுக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது எப்படி? அது யார் சார் சொல்கிறது? இப்போ கரிகால பாண்டியன் அப்படின்னு சொல்லி கூட யூடியூப்ல பேசி, அவர் பேர் என்ன தெரியுங்களா? என்ன பேர்? அவர் பேர் வந்து கல்யாண சுந்தரம் என்ற கரிகால பாண்டியன் போட்டுக்கிறாரு. கல்யாண சுந்தரம் உங்கள் பேர், கல்யாண சுந்தரம் சொல்லிட்டு போக முடியாது, ஏன் கரிகால பாண்டியன் வரீங்க? இப்போ உங்களுக்கு மட்டும் ஆசை இருக்குல்ல, இன்னொரு பேரை கோத்துக்கணும் சேர்த்துக்கணும் ஆசை இருக்குல்ல, எங்களுக்கு நாங்கள் ஆண்டதை போட்டுட்ருக்கோம். தேவருங்கிறது இப்போ இல்லைங்க, வரலாற்றுலேருந்து இருக்குது எங்களுக்கு. கல்லர் மரவரர் அகமுடையர் சொல்லி தேவர்னு சொல்லி அரசாணையே இருக்குது. தேவர்ன்ற அறிவிப்பு வந்திருக்கு, அந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க, ஜெயலலிதா அம்மா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அப்பையிலேருந்தே அப்படி தான் நாங்கள் பட்டமே, அவர் சொல்கிற மாதிரி பட்டம் வச்சா கூட மற்ற பட்டத்தெல்லாம் சொல்கிறார்ல, மற்ற பட்டம்லாம் யார் கொடுத்தது? பட்டம் இதெல்லாம் பட்டம் அப்படிங்கிறாருல, சரி இந்த பட்டம்லாம் அவங்களுக்கு யார் கொடுத்தது? அவங்களாம் வச்சுக்கிட்டு சொல்லுவார். அதே மாதிரி இது நாங்கள் அப்பையிலேருந்து நாங்கள் ஒரு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அந்த மூவேந்து சொல்லக்கூடிய முக்குலத்தோர் வந்து தேவர்னு சொல்லி நம்ம அப்பையிலேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் போட்டுட்ருக்கோம். அதுதான் வரலாறு வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி திடீர்னு வந்து இது இல்லை அது இல்லைன்னா நீ கோர்ட்டில் போய் சொல்லுங்கள். கோர்ட்டில் போய் தேவர் வந்து கிடையாது, இவங்க வந்து மறவர் தேவர்னு போடுங்க, கல்லர் தேவர்னு போடுங்க, அகமுடையர் தேவர்னு போடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் போய் சொல்லுங்கள். அதுக்கு உடனே ஆவணத்தை போய் அங்கே கொடுங்க. அதை விட்டுட்டு மக்களிடத்தில் பார்த்து குழப்பத்தை உண்டு பண்ணுற விதத்தில் பேசுகிறதுன்றது இது வந்து வன்முறை தூண்டுற செயல், அவ்வளோதான். இந்த ஆட்சிக்கும் இந்த மக்களுக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுற விதத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க தான் என்னுடைய கருத்து. இப்போ கிருஷ்ணசாமி அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பேசிய விஷயம் நம்ம ஏற்கனவே பேசின தகவலை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அருவாள் பிடிக்க தெரியுமா, எங்களுக்கும் பிடிக்க தெரியும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மீது காவல்துறையினர் நீங்கள் புகார் கொடுத்த நிலையிலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்களே, என்ன எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, அது வந்து வழக்கு பதிவுன்னு பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது காவல்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறேன். ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது ஏன் இவங்களை தேவையில்லாமல் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைப்பேன். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, அவங்க இந்த ஃபோனில் எல்லாம் பேசுகிற விதம் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. சும்மாலாம் வந்து காவல்துறை யாரையுமே தொல்லை பண்ணுறது கிடையாது. இதை வந்து சிஎம் கிருஷ்ணசாமி கம்ப்ளைண்ட் வித் எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா அருவாலும் வெட்டும் அப்படின்னா அருவாலை எல்லோரும் கையில் பிடிக்கலாம், வெட்டுன்ற தைரியம் ஒன்று இருக்குல்ல, அது எங்களுக்கு தான் இருக்குது. நான் வந்து ஆணவத்தில் பேசலை, பட் அது அந்த விஷயம் தவறு. நாங்கள் வந்து அப்போலேருந்து வெள்ளைக்காரன் இதுலேருந்து நம்மளுக்கு வரலாறு இருக்குங்க. இன்றைக்கி எல்லா மன்னரையும் எடுத்து பாருங்கள், எல்லாருமே வந்து முக்குலத்து சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதிக பெரும்பான்மையே மறவர் சமூகம் இருப்பாங்க. நான் பிரிவினை பேசுகிறேன், எங்கள் இதுக்குள்ளே பிரிவினை பேச மாட்டோம். முக்குலத்தோடு நாங்கள் சொல்லுவோம், தேவரோடு தான் சொல்லுவோம். இந்த மறவர் சேர்ந்து தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மதுரை பாண்டியனுடைய நேரடி சொந்தம் தான் பந்தளத்தாண்ட ராஜசேகர பாண்டியன். ஐயா கடவுள் ஐயப்பனுடைய வளர்ப்பு தந்தை அவர் தான். பந்தள ராஜா வந்து ராஜசேகர பாண்டியன் சொல்லி மறவர் சேர்ந்தவர். அந்த இதை ஆண்டது யார்? நம்ம தென்காசியை ஒரு பராக்கிரம பாண்டியன், நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மரபு சேர்ந்தவங்க. இந்த அடையாளப்படுத்தும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுது, சரிங்களா? அதனால் இவர் வந்து தேவையில்லாமல் அந்த ஒரு விஷயத்தை வந்து அருவா அவங்களுக்கு தான் பிடிக்க தெரியுமா, நாங்களும் பிடிப்போம், நாங்களும் வெட்டுவோம் அப்படிங்கிறது வந்து மக்களை வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அரசியல் பண்ணி இந்த எலெக்ஷன் வருது, இப்போ தேர்தல் வரப்போகுது, இதுக்கு எதாவது தயார்படுத்துறதுக்காக அந்த மக்களை திசை திருப்புறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தை வந்து கண்டிக்கத்தக்கது, ரொம்ப தவறான ஒரு வார்த்தை அது. நாங்களும் அவரை பிடிச்சி வெட்டோம் அப்படின்னா இப்போ எங்கள் உறவுக்குள்ளேயே எவ்வளோ விஷயம் நடக்குது, கொலைகள் எங்கள் சமூகத்துக்குள்ளேயே நிறையா நடக்குது.
அதனால் வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக நாங்கள் அறுவாலை தூக்கி வெட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா. அது பிரச்சனை வரும்போது 10 பேர் சார், எல்லா சமூகத்திலுமே 10 பேர் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான். எங்கள் இதில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கோவப்படுவாங்க. இந்த ரத்தத்துக்கு உரியது அன்பாக இருந்தாலும் சரி, அது நம்ம பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு கோபமாக தான் காட்டுவாங்க. மற்றபடி மென்மையாக நீங்கள் பழகிட்டு வச்சுக்கலாம், உயிரை கொடுத்தோம் சார் நாங்களாம் பழகிட்டு வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த ஊரில் சென்னையில் வந்து புதுசப்போ என்னையே ஒருத்தர் கேட்டார், இன்னும் தேவர்னா பெரிய இதுவா கேட்ட பையன் இன்றைக்கி வந்து அண்ணா என்னை ஐயா முத்துராமலிங்க தேவர் குருபூஜை போய் கூட்டு போங்கண்ணான்னு சொல்கிறாப்புல. நம்ம என்ன விதைச்சிருக்கோம்? அன்பு தான் வச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம் உண்மையை. இன்னைக்கு ஐயா முத்துராமலிங்க சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல, தாழ்த்தப்பட்ட மக்களை, எனக்கு அதில் உடன்படல அந்த வார்த்தையில், அவர் சொல்லியிருக்கார், தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்கள் தாக்குனீங்கன்னு சொன்னால் என் இதயத்தில் கத்தியை வைத்து கிழித்தால் போர் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை இவங்க சொல்லக்கூடிய ஏதோ மண்ணுன்னு சொல்கிறாங்களே, அந்த தலை கூட சொல்லலை. இதான் உண்மை. இதை தம்பிகிட்ட சொன்னேன், அவருக்கு தவறாக புரிஞ்சுட்டு இருக்காரு. தேவர் மக்கள்லாம் இப்படி இருப்பாங்க போல, சாதி ரீதியாக இருப்பானுங்க, சாதி வெறியாக இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் கிடையாது தம்பி, நம்ம பாசம் பழகிற பார்த்து நான் ஊட்டி விட்டு சாப்பிடுவோம். நம்ம நட்பெல்லாம் அப்படி தான் பழகிட்டு இருக்கோம் சார். இங்கே வந்து பிரிவினை வந்து என்பது நம்ம வந்து பிறந்துட்டோம், நம்ம இந்த சமூகத்தில் பிறங்க வேண்டிட்டு வரோம் கிடையாது, பிறந்துட்டோம், அதை வந்து நம்ம நோக்கி பயணிக்கிறோம், அவ்வளோதான். நீ மேலே நான் கீழேன்றா உடன்பாடு நம்மளுக்கு கிடையாது. சுமூகமாக வாழணும், கல்வியிலேயே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கணும், வன்முறை தூண்டக்கூடாது. இந்த நாட்டு வந்து அருமையான வளமான நாடு சார் தமிழ்நாடு என்பது. நிறைய பார்த்தீங்கன்னா மலை, விவசாயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம வந்து இதை அனுபவிக்கலை, எவனோ ஒருத்தன் பணத்துக்காக இது பண்ணி இங்கே அனுபவித்து கொண்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் அது இல்லை வேறு அது கான்ட்ரவர்சி பேசினா போயிட்டு இருக்கோம், அது வேண்டாம். அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி சமூகத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதை சொல்லுங்கள். வன்முறை தூண்டுற மாதிரி சொல்லி அரசியல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு அரசியல் பண்ணி நீங்கள் என்ன 100 வருஷம் வளர்ந்துட போகிறீங்க இல்லையா? எப்படியாப்பட்ட மகான் பெரிய மாவீரர்கள்லாம் அந்த நாட்டில் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் என்பது இருக்குது, சரிங்களா? மறவன்னா நான் படிச்சிருக்கேன் புத்தகம், இலக்கியத்தில் மறவன் சொன்னால் சார், போனால் செத்துருன்னு தெரியும் சார். எங்கள் மறவர் இதை சொல்கிறேன், என்னங்க அதனுடைய குணங்களை சொல்கிறேன். ஒரு போருக்கு போனால் செத்துருன்னு தெரிஞ்சு போவாங்க, அதான் மறவனுடைய எண்ணங்கள் அப்படி தான். மற்றவனை காப்பாற்றினா போய் நிற்பான் முன்னால், அது என்ன சாயுதுன்னு பார்க்க மாட்டோம். எங்களை பழகிட்டா முதல்ல எங்களுக்கு தான் நடந்தால் தான் அவனை தொட விடுவோம், அது எந்த சமூகமானு சரி. அந்த நட்பு ரீதியாக அப்படி பழகக்கூடிய ஆள் நாங்கள். எங்ககிட்ட வந்து நீங்கள் ஏதோ ஒரு தப்பு நடந்தது போல் நடந்திருக்குது, அது வந்து மாட்டு கருத்துக்கு இல்லை. அந்த தம்பி இறந்த நம்மளையும் வந்து சங்கடமாக தான் இருக்குது, நினைக்கும் போது பார்க்கும்போது. ஒரு குழந்தைய இல்லாமல் இருக்குது, தாய் தகப்பட வழி நம்மளுக்கு தெரியுது, நம்மளும் ஒரு பிள்ளைக்கு தகப்பன் தான். ஆனால் அது நடந்துடக்கூடாது, நடந்துருச்சு. அதே நேரத்தில் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு, இந்த கொலை நடந்த வாய்ப்பை ஏதோ அரசியல் பண்ண நினச்சிருந்தவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த மக்களையும் திசை திருப்புற அந்த அரசியலுக்காக தவறான வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது போன்ற இன்னொரு முறை சொல்லக்கூடாது என்பது தாழ்மையான கருத்து. ஏன்னா அந்த மக்களை நிறைய பேர் நம்ம கூட நேசிக்கிறவங்களா இருக்காங்க. அதனால தான் நம்ம சில விஷயம் அவரை மாதிரி பேச முடியல, நம்மளுக்கு பேச முடியும். நான் பேசிட்டா நம்ம தூக்கில் போட போகிறாங்க அப்படிலாம் கிடையாது, அதுக்கெல்லாம் பயப்பட நம்ம கிடையாதுன்னு வச்சுங்க. பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்றைக்குமே எல்லா சமூகத்து மக்களுக்காக போராடும், அதில் மாட்டுக்கிறது. எங்கள் தலைவர் தான் சொல்லியிருக்காரு, நாங்களும் அப்படி தான் இங்கே சென்னையில் பயணிச்சிட்ருக்கோம். உதாரணமாக இங்கே சென்னையில் விளம்பரப்படுத்தும் போது கூட சுவர் விளம்பரத்துக்கு வந்து நிறைய தம்பிகள் வந்து சகோதரர் வந்து விடுதலை சிறுத்தையில் எழுதியிருப்பாங்க சுவர். அவங்கள்ட்டலாம் கேட்பேன், சகோதரர் அந்த மாதிரி நம்ம ஐயா அண்ணா பிறந்தநாள் வருது, ஐயா குரு பூஜை வருதுன்னா எழுதிங்க சகோதரன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் நீ அங்கே வந்து எழுதக்கூடாது அப்படிலாம் சொல்லலை. அவ்வளோ மென்மையானவர்கள், பழகினா தான் தெரியும் எல்லாரையும். சும்மா எடுத்த உடனே ஒரு சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்தவோ தவறாக சொல்லவோ அது கூடாது. இது வந்து வன்மையாக அந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்ந்து அவர் வந்து உண்மையாக கண்டிக்கிறார் அந்த இதில் பதிவு. இப்போ தென் மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு காலகட்டத்தில் சாதி மோதல்கள், சாதி கொலைகள் பெரிய அளவில் நடந்த பகுதி. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியான போக்கு, ஒரு சில கொலைகள் நடந்தாலும் பெரிய அளவில் ஒரு விஸ்வரூபம் எடுக்காமல் ஒரு அமைதியான போக்கு தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கவின் விஷயத்துக்கு பிறகு, கவின் கொலை செய்யப்பட்ட விஷயத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் பழைய நிலைமைக்கு தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி திரும்புகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகியிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பை தேடி இருந்திருக்காங்க, நடந்துருச்சு, பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். என்னை சுருக்கமாக சொல்லணும்னா எதுவுமே வாய்ப்பு இல்லையே, இந்த மக்கள் நல்லா இருக்காங்களே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருந்துச்சுல்ல. இது ஏதோ ஒரு மாற்று அரசியலுக்கு வந்து விதைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து இந்த சமூகத்துக்கு இந்த ஆட்சி சரியாக ஆதரவு கொடுக்கல, இவங்களை கைது பண்ணலை, முகாந்திரம் இருந்தாலும் கைது பண்ண போகிறாங்க. இப்போ அந்த பையன் வந்து ஏதோ சரண்டர்னு சொன்னோன்னா கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ அந்த அம்மாவை கைது பண்ண, அந்த அம்மா ஒரு காவல்துறை ஒரு பொறுப்பில் இருந்திருக்காங்க, அந்த அம்மாவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ எங்கேயோ ஒரு கடகோடி ஒரு இடத்துல ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு தப்பு பண்ணுறாருன்னா சிஎம் போய் கைது பண்ண முடியுமா? இல்லை சிஎம்க்கு தெரியுமா? இல்லை அவர் குறை சொல்ல முடியுமா? அவர் இங்கேருந்து என்ன விஷயம் பார்க்கணுமோ அதை பார்க்க முடியும். எங்கேயோ தப்பு பண்ணுறதுக்குலாம் அவர் பொறுப்பாக மாட்டார். அதே போல் தான் ஒரு சமூகத்துடைய பிரதிநிதி ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணான்னு சொன்னால் அந்த பையன் தான் பர்டிகுலர் பாதிக்கப்பட்டவன், அவன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான். அதுக்கு நம்ம என்றைக்குமே அது தப்பு தான், அது நம்ம ஆதரிக்கலை. அதுக்காக ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையுமே தவறாக சொல்கிறது, நீங்கள்லாம் பெரிய ஆண்ட பரம்பரை பெரிய இதுவா அதுவா மிளகா பொடி தூக்கி அந்த பாருங்க, அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது,
எல்லாமே அரசியல் தான் சார், ஓட்டு அரசியல் தான். சிம்பிளாக சொல்லணும், ஓட்டு அரசியல். இப்போ இந்த நம்ம மக்கள் போனால் 4 பேர் நம்மளுக்கு வரணும், அப்போ என்ன சொன்னால் வருவாங்க அப்படிங்கிற பயன்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு சாதி ரீதியிலான ஒரு மோதல் போக்கு அப்படிங்கிற மனநிலையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அங்கே இளைஞர்கள் மத்தியில் 2 சமுதாய இளைஞர்கள் மத்தியிலையுமே ஒரு விஷயம் வந்து இந்த கவின் விவகாரத்துக்கு பிறகு அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த 2 சமுதாய இளைஞர்களுக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உதாரணமாக தேவர் சமூக மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம குடும்பத்தில் சில விஷயத்தை சொல்லி வளர்க்கணும். அதாவது பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதலை நம்ம என்றைக்குமே தடுப்பது கிடையாது. அதை நம்ம பிரித்து விடவோ தடுக்கவோ நம்மளுக்கு அது விருப்பம் கிடையாது. ஏன்னா அது அவங்க வாழ போகிறாங்க, அவங்க வாழ்ந்து 2 பேர் சம்மந்தப்பட்டு வாழ போகிறாங்க, நம்ம போய் இடையில போய் ஒன்று பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் பணத்தை வந்து அவங்கள்ட்ட வந்து அபகரிக்கணும் அல்லது அந்த பிள்ளையை வந்து பயன்படுத்தி திருப்பி வீட்டுக்கு அமைச்சிடணும், அதை வச்சு ஒரு இது பண்ணணுன்றத நாடக காதல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு நம்ம என்றைக்குமே பெண் பிள்ளையை பாதுகாக்கிறதுல நம்ம என்றைக்குமே கரெக்டாக இருப்போம். அந்த சம்மந்தப்பட்ட தம்பிகளும், அதாவது இந்த பெண் பிள்ளையுடைய அண்ணனோ தம்பி யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பெரியவங்கள்ட்ட இதை பற்றி சொல்கிறது தப்பு கிடையாது. பெண் பிள்ளை என்பது விரும்பிட்டாளா, இல்லை இந்த பிள்ளை யாரும் தொல்லை பண்ணுறாங்களா, பெரியவங்கள்ட்ட பேசி ஒரு இயக்கம் சார்ந்தோ இல்லை ஒரு காவல்துறையோ நாடலாம். இல்லையா அந்த ஊர் பெரியவர் யாராக இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு சுமூகமான ஒரு விஷயத்த பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்களாவே ஒரு முடிவு எடுத்து வன்முறையாக போய் இந்த மாதிரி கொலைகளில் போய் முடிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து பெற்றோர்களுடைய வாழ்வையும் பாருங்கள். இப்போ அவர் ஒரு அதிகாரி, அவரும் உள்ள இருக்கிறார், விசாரணை இருக்கிறார், அந்த அம்மாவும் பாவம் அவங்களும் இருக்காங்க. இப்போ அந்த பெண்ணும் வந்து இதுக்கப்புறம் எப்படி அவருடைய திருமணம் எப்படி நடக்கும், அந்த வாழ்வியல் எப்படி இருக்கும் அவங்களுக்கு பார்த்தா ரொம்ப டெய்லி ஒரு மன உளைச்சல்ல டெய்லி ஒரு விஷயம் அவங்க செத்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி இல்லாமல் பெரியோர்கள்ட்ட நீங்கள் வந்து ஆலோசனை பெற்று அல்லது சட்டரீதியாக என்ன பண்ணலாம், இல்லையா நேரடியாக அந்த சம்மந்தப்பட்ட பையன்டையப்பா எங்களுக்கு வந்து இதில் உடன்பாடு கிடையாது, நீ விலகிடுங்கன்னு சொல்லுங்கள். ஒருவேளை விலகலைன்னா அந்த சம்மந்தப்பட்ட தலைவர் இருக்காங்க இல்லையா, மாற்று சமூக தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஐயா உங்கள் சமூகத்தில் நான் போய் பேசி பார்த்துட்டேன், எங்களுக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் பாருங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். அதுவும் சரியில்லையா, அடுத்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லி ஒரு போராட்டமாக இந்த மாதிரி எங்கள் பெண்கள் பிள்ளையே தொடர்ந்து இது மாதிரி வலியுறுத்தி தப்பான இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அதை விட்டுட்டு நம்மளாவே எடுக்கிற சில வன்முறையான விஷயங்கள் வந்து இந்த சமுதாயம் பாதிக்கப்படுது, குடும்பமும் அழிஞ்சு போயிடுது, அதை வந்து பண்ணக்கூடாது. இது தேவர் மக்கள் சொல்லக்கூடிய நம்ம ஒரு நிறைய பெரியவர்களாக இருக்காங்க, நம்ம சொல்லி ஒன்றும் இது இல்லை, இருந்தாலும் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். மாற்று சமூகம் யாராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இல்லை நம்மளுக்கு ஒரு விஷயம் அந்த குடும்பத்துக்கு அந்த சம்மந்தம் பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள போய் காதல் வந்து சாதி பார்த்து வராது, மதம் பார்த்து வராது, அது யார் மேலே அன்பு வரலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் இணைய முடியாத ஒரு விஷயத்த நம்ம இணைய முடியாதுன்னு தெரியும், திருப்பி அந்த விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து பின்னால் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பின்னாலே போய் அவங்கள துன்புறுத்தி அல்லது நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நடத்தணும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு வீண் இதெல்லாம் பண்ணிட்டு போய் மாட்டிக்கிட்டு அவங்களும் உயிரிழந்து, இல்லை அந்த பெண்ணை ஒரு இடத்துல கூட பாருங்கள், அவர் இது தலித்து சேர்ந்தவர் தான், பொண்ணையும் பன்மனையும் வெட்டி கொண்டுட்டார். அதுக்கு எந்த இயக்கமும் போராடலை. இன்றைக்கி இருக்க இயக்குனர்லாம் யாருமே போராடலை. இவர் நம்ம மாரி செல்வராஜ் இருக்கார் பார்த்தீங்களா இயக்குனர், அவர் இது எங்கள் ஊர் பக்கத்தூருக்கார் தான். இடையில கூட அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இந்த படம்லாம் எதுக்கு சார் இது மாதிரி எடுக்கிறீங்க, வாயிலெல்லாம் சிறுநீர் கழிக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னு. அது என்னுடைய பர்சனல் அனுபவம் சார், நிறையா நான் அந்த மாதிரி பட்டிருக்கேன்னாரு. நான் சொன்னேன், எங்கள் பர்சனலுங்கிறது வேறு, பொதுவெளி என்பது வேறு. பர்சனலாக அனுபவிச்சது பொதுவெளியில் சொன்னால் என்ன பண்ணுவோம், ஒட்டுமொத்த சமூகமே திரும்பும், எதிரியை பார்க்கும். அப்படி சொன்னேன். இல்லை நான் அது வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அதெல்லாம் தவறு, வருங்காலத்தில் இது போட்டால் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒத்து போகிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து அதை போய் முயற்சி பண்ணுறன்றது வீண் விவாதம் தான். அது தேவையில்லாத விஷயத்தவே முடியும். மாற்று சமூகம் யாராக இருந்தாலும் சரி, எது நம்மளுக்கு தேவையில்லாதது அதில் நம்ம சேர முடியாத ஒரு விஷயத்த தொடர்ந்து அதுக்குள்ளே போய் நம்ம விட்டு கான்ட்ரவர்சி உருவாக்கணும் அவசியம் கிடையாது. அதை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கிட்டு என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் தான். சரிங்களா? இதை வந்து நான் ஒரு வெறினா சொல்ல, எங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வசதியாக இருக்கவங்க வசதியில் அவனை போய் கட்டி கொடுத்துருவாங்களா, ஒரே சாதியாக கட்டி கொடுக்க மாட்டாங்க. இல்லை அவனுக்கு ஒரு ஆசை இருக்குங்களா சார். இப்போ என் பையனை வந்து இந்தளவுக்கு நான் வளர்க்குறேன், குவாலிட்டியாக வளர்க்குறேன்னு சொன்னால் நான் என்ன நினைப்பேன், அவனுக்கு ரேஞ்சு தான் பண்ணணும்னு நினைப்பேன். அவன் போய் ஒரு படிக்காத பிள்ளைய, ஒரு வசதி இல்லாத பிள்ளைய, ஒரு குடிசை வீட்டில் பிள்ளை தான் விடுவானா? ஒரே சமூகம் வந்து விட மாட்டோம். ஒரே சமூகத்தை விட மாட்டேன்றவன் மாற்று சமூகத்தை எப்படி விடுவான்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அங்கே யாருமே எல்லாமே மனுஷன்தான், மனித ரீதியாக ஒன்று தான். ஆனால் பிரிவினைன்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, எதுக்கு வச்சுருக்கோம்? வாழ்வியல் முறை. இப்போ ஒரு மாற்று மதத்துலேருந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு விழாவை கொண்டாடுவோம், அந்த நேரத்தில் அவங்க சாமி முட்டிங்க நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே உறவு பிரிஞ்சு போயிடுது, மதம் தான் நிற்கிது. இதெல்லாம் வேணாம் அப்படின்றக்காக தான் ஒரே இது. எங்கள் இதுலேயே தாலி கூட இருக்குது சார், தாலி கூட நாங்கள் வேறு மாதிரி தான் போடுவோம். அந்த தாலியில் கூட பிரச்சனை வரும். எங்கள் இது தான் தாலி வரணும், உங்கள் இது மாதிரி நாங்கள் போட மாட்டோம்பாங்க. இதிலலாம் பிரச்சனை இருக்குது. அப்படிங்கும்போது இது அவசியமற்றது தான் மாற்று சமூகத்தில்ன்றது. அதில் பண்ணி தான் அந்த சாதி ஒழின்றது அது நடக்காது சார். ஏன்னா இன்றைக்கி சாதி வச்சு தான் ஒரு பெரிய சமுதாயம் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் வந்திருக்காங்க. அந்த ஒரு இடஒதுக்கீடு இல்லையா, அதை வச்சு தான் அவங்க பெரிய லெவலில் வந்திருக்காங்க. அது தவறு கிடையாது, இருப்பது தவறு கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் தேவை கிடையாது. அதே நேரத்தில்
நம்மளுக்கு எது வந்து ஒத்து வராதோ அதை செய்யக்கூடாதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாற்று சமூகத்துக்கு நான் வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை தான். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.